வணக்கம் அட்வொகாட்டா நேயர்களை, மற்றும் ஒரு அட்வொகாட்டா ஸ்டூடியோ நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அட்வொகாட்டா ஸ்டூடியோ என்பது சமகாலத்தில் இடம்பெறுகின்ற பொருளாதார தொடர்புடைய கொள்கைகள் தொடர்பான விடயங்களை தொடர்புடைய கருத்தாடல்களை செய்து வருகின்றது. இது தொடர்பான விளக்கங்களை பெற்று தருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசவிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த சில தினங்களாக பிரதான ஊடகங்களில் இடம் பிடித்திருந்த வரி தொடர்பான சீர்திருத்தங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்தாடல்கள், செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் இந்த குழப்பமான என்ன மாதிரியான வரி மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, எதிர்வரும் காலங்களில் எப்படிப்பட்ட வரிகள் உங்களுக்கு விதிக்கப்பட இருக்கின்றன தொடர்பாக ஒரு முழு விளக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைய தினம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார் இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தை சேர்ந்த சிரேஷ்ட ஆணையாளர் அபுகர் நஃபீல் அவர்கள். வணக்கம். வணக்கம் திரு மில்றவர்களே. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்தமைக்கு உங்களுக்கும் அட்வொகாட்டா நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்தமைக்காக நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நஃபீல் அவர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்கள் இந்த வரி தொடர்பாக பல விடயங்களை சொல்லியிருந்தார். அந்த வகையில் பல சீர்திருத்தங்களை வரிகள் உட்படுத்தப்பட இருப்பதாக கூறியிருந்தார். அந்த வகையிலே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு விளக்கத்தை தர முடியுமா? இந்த வரிகளில் எந்தெந்த மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது, எப்படி இந்த வரிகள் அறவீடுகள் எதிர்காலத்தில் நடைபெறவிருக்கின்றது? கொஞ்சம் மக்கள் குழம்பி போயிருக்கின்ற நிலையிலே இதை கொஞ்சம் எங்களுக்கு விளக்கப்படுத்தி தர முடியுமா? நல்ல ஒரு கேள்வி திரு மில்றவர்களே. உண்மையிலே இந்த வரி என்பது பல வகையான வரிகளை கொண்டிருக்கின்றது. நாங்கள் சொல்லுவோம் நேர் வரி, அதாவது டிரெக்ட் டேக்ஸ், நேரில் வரி, இன்டிரெக்ட் டேக்ஸ் என்று 2 வகையாக பிரிக்கலாம். இந்த வரியை அறவிடுகின்ற நிறுவனங்கள் என்று பார்த்தால் நாங்கள் 3 பிரதான நிறுவனங்களை சொல்லலாம். ஒன்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம், இன்லண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். 2வது சுங்க திணைக்களம், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட். 3வது மதுவரி திணைக்களம், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட். உண்மையிலே இந்த சீர்திருத்தங்கள் பெரும்பாலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறவிடுகின்ற வரியிலும், அதே போல் சிறு மாற்றங்கள் சுங்க திணைக்களம் அறவிடுகின்ற வரிகளிலும் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறவிடுகின்ற வரியாக நான் பிரதானமாக 3 வரிகளை குறிப்பிடலாம். ஒன்று வருமான வரி, இன்கம் டேக்ஸ் என்று சொல்லுவோம். 2வதாக வெட் வரி, அதாவது பெறுமதி சேர் வரி. 3வதாக சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் லெவி, அதாவது சமூக பாதுகாப்பு உதவு தொகை வரி என்று 3 பிரதான வரிகளை சொல்ல முடியும். இதில் நேர் வரி என்பது வருமான வரியை மாத்திரம்தான் நாங்கள் சொல்லலாம். நேரடியாக ஒருவர் தனது வருமானத்திலிருந்து செலுத்துகின்ற வரி நேர் வரி. அந்த வரி ஒவ்வொருவரும் தனது சம்பளத்தில் பொக்கெட்டில் இருந்து கொடுக்கின்ற பொழுது அதை தானாகவே உணர்வார். தனது வருமானத்தில் தொகை குறைகின்றதை உணர்வார். மற்ற வரிகளான வெட் வரி மற்றும் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் லெவி என்று சொன்ன அந்த வரி இரண்டுமே வியாபாரிகள் நுகர்வோரிடமிருந்து அறவிட்டு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஒரு வரி. அண்மையில் ஜனாதிபதி அவர்களும் அதை தொடர்ந்து அவர்களுடைய கொள்கை அறிக்கையிலும் அதை தொடர்ந்து வரவு செலவு திட்டத்திலும் பல வரி சீர்திருத்த யோசனைகள் முன்வைக்கப்பட்டமை உண்மை. எல்லோரும் அதில் சில சட்டமாகவும் இப்பொழுது இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. அந்த வகையில் எனக்கு சொல்லக்கூடியது, முதலாவதாக ஒரு சிறந்த ஒரு மாற்றம், எல்லோரும் விரும்புகின்ற ஒரு மாற்றம்தான். முன்னர் ஒருவருடைய வருமானம், மாதாந்த வருமானம் 1 லட்சமாக அல்லது வருடாந்த வருமானம் 12 லட்சமாக அதை விஞ்சுகின்ற பொழுது அவர் வருமான வரி ஒன்றை செலுத்துவதற்கு கடப்பாடுடையாக இருக்கின்றார். இப்பொழுது இந்த புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் அந்த 12 லட்சம் ரூபாய் வரையில்
வரி விடுதொகை அல்லது வரி விலக்களிப்பு என்று சொல்ல முடியாது, வரி விடுதொகை என்று சொல்லும். அளிக்கப்பட்ட அன்று விடுதொகை இப்பொழுது வருடம் ஒன்றிற்கு 18 லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே மாதாந்தம் ஒருவர் 1,50,000 ரூபாய் வரையில் வருமானத்தை ஈட்டுகின்ற பொழுது வரி செலுத்த வேண்டிய கடப்பாடுடையாக மாற மாட்டார். அதற்கு மேலாக ஒருவர் வருமானத்தை ஈட்டுகின்ற பொழுது வருமான வரியை செலுத்த கடப்பாடுடையவராக மாறுகின்றார். அது முதலாவது மாற்றம். இரண்டாவது மாற்றம், அதற்கு பெறுகின்ற அந்த 1,50,000 மாதாந்த வருமானத்துக்கு மேலதிகமாக வருகின்ற தொகைக்கு என்ன வீதத்தில் வரி செலுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் வரும். ஆகவே நாங்கள் மாதாந்த வருமான அடிப்படையில் சொல்லாமல் வருடாந்த அடிப்படையில் சொல்லுகின்றேன். வருடாந்தம் மாதாந்தம் ஒருவர் 1.5 லட்சத்தை ஈட்டுகின்ற பொழுது வருடாந்தம் 18 லட்சம் ரூபாய் மாறிவிடும். ஆக 18 லட்சம் ரூபாய் வரையில் எந்த விதமான வருமான வரியும் இல்லை. அதை விஞ்சுகின்ற பொழுது முதலாவதாக அதுக்கு பிறகு வருகின்ற முதலாவது 1 மில்லியன் ரூபாவிற்கு 6% வரி செலுத்த வேண்டும். அதை தொடர்ந்து வருகின்ற 5 லட்சம் ரூபாவிற்கு 18% வரியை செலுத்த வேண்டும். அது இடையில இருந்த 6%, அது 12% தூக்கப்பட்டது அல்லது? உண்மையில் ஏலவே இருந்த சட்டம் எப்படி என்றால் 12 லட்சம் ரூபாய் வரையில் முதலில் வரி இல்லை. இரண்டாவது வருகின்ற 5 லட்சம் ரூபாவிற்கு 6%, அதை அடுத்து வருகின்ற மற்றொரு 5 லட்சம் ரூபாவிற்கு 12%, அதை தொடர்ந்து வருகின்ற 5 லட்சத்துக்கு 18%, இவ்வாறு 5 லட்சங்களாக கட்டங்கட்டமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கட்டத்திற்கும் 6% அதிகரித்து சென்று இறுதியில் வருகின்ற மீதம் எல்லா தொகைக்கும் 36% உயர்ந்தபட்ச வரி அமுலாக்கப்பட்டது. அந்த சட்டத்தில் சிறு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்று, வரி விடுதொகை 12 லட்சத்திலிருந்து 18 லட்சமாக அதிகரிக்கப்பட்டு முதல் 18 லட்சம் ரூபாய்க்கு எந்த விதமான வரியும் இல்லை. அதை தொடர்ந்து வருகின்ற 10 லட்சம் ரூபாய்க்கு 6% வரியும், அதன் பிறகு வருகின்ற 5 லட்சம் ரூபாய்க்கு 18%, அதை அடுத்து வருகின்ற மற்றொரு 5 லட்சம் ரூபாவிற்கு 24%, அதன் பிறகு மற்றொரு 5 லட்சத்துக்கு 30%, அதன் பிறகு வருகின்ற எத்தகைய மேலதிக தொகைக்கும் 36% வரியாக விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஒரு சிறு நன்மையை வரி செலுத்தினர், அதில் உழைக்கும் சமூகம் அல்லது தொழிலாளர்கள், தொழில் அதிபர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது பிரதானமான மாற்றம். அதை தொடர்ந்து எனக்கு இன்னொன்றை சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வங்கியிலே காசை வைப்பிட்டால் சேமிப்பு கணக்கிலோ அல்லது ஃபிக்ஸ் டிபாசிட்டோலோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ அல்லது ஃபிக்ஸ் டிபாசிட்டோ நிலையான வைப்பிலோ வைக்கின்ற பொழுது வங்கி உங்களுக்கு ஒரு வட்டியை வருமானமாக மாதாந்தமோ அல்லது தவணை முடிவில் வழங்கும். அவ்விதம் வழங்குகின்ற வட்டியில் ஒரு தொகையை வரியாக அந்த வங்கி பிடித்து கொண்டு மீதியத்தன் உங்களுக்கு தரும். அந்த பிடித்து கொள்ளுகின்ற வரி நாங்கள் சொல்லுவோம் உண்மையில் நிறுத்தி வைத்தல் வரி அல்லது வித்ஹோல்டிங் டேக்ஸ் என்று சொல்லுவோம். அது இந்த வரவு செலவு திட்ட யோசனைக்கு முன்னர் 5% காணப்பட்டிருந்தது. அந்த வரி வீதம் இப்பொழுது 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களது வட்டி வருமானத்தில் 10% பிடித்து கொண்டு மீதம் 90% தான் உங்களுக்கு தருவார்கள். அதில் சில நபர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விலக்கு என்றால் உண்மையிலே சில நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன நிவாரணம் என்று சொன்னால், ஒருவருடைய மொத்த வருமானம், வருடாந்த மொத்த வருமானம், பல வழிகளிலும் ஒருவர் வருமானத்தை ஈட்டக்கூடாது. என்ன வருமானம் என்றால், ஒருவர் உழைக்கின்ற பொழுது சம்பளம் ஒரு வருமானமாக இருக்கும். அதே உழைக்கின்ற நபர் ஒரு தொழில் ஒன்றை செய்யலாம், இன்னும் ஒரு வியாபாரம் ஒன்றை செய்யலாம், வியாபாரத்தில் இருந்து வருமானம் ஒன்று இருக்கும். அதே போல் வங்கியிலோ ஒரு நிலையான சொத்துக்கள் இருந்து ஒரு வருமானம், அதாவது வட்டி வருமானம் வரலாம் அல்லது வாடகை வருமானம் வரலாம். இவ்விதமாக கிடைக்கின்ற வருடாந்த வருமானம் 18 லட்சத்தை விஞ்சாத பொழுது அவருடைய வங்கியிலிருந்து கிடைக்கின்ற வட்டியின் மீது விதிக்கப்படுகின்ற அல்லது நிறுத்தி வைக்கப்படுகின்ற 10% வரியிலிருந்து நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு சில நடைமுறைகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தனது வலைத்தளத்திலே வெளியிட்டிருக்கின்றது. அவ்விதம் அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் ஒருவர் அந்த முதலாவதாக
ஒரு டின் நம்பரை நான் சொல்லுவேன் வரி செலுத்தினர் அடையாள இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எங்கே பெற்றுக்கொள்வது? உள்நாட்டு வரி திணைக்களத்தில் பெற்றுக்கொள்ளலாம். எவ்விதம் பெற்றுக்கொள்வது? உள்நாட்டு வரி இலகுவாக வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்கின்ற ஒரு முறைதான் உள்நாட்டு வரி திணைக்களத்தின் அந்த வெப்சைட்டிற்குள் பிரவேசித்து இ சர்வீஸ் என்று ஒன்று இருக்கின்றது. அதை கிளிக் செய்வதனூடாக எக்ஸஸ் டு இ சர்வீஸ் என்று ஒன்று இருக்கின்றது. அதன் கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த டின் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு பகுதி காணப்படுகின்றது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுகின்ற பொழுது அந்த டின்னுக்குரிய ஃபார்மை பெற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் அதிலேயே அது கோரப்படுகின்ற தகவல்களை வழங்கிவிட்டு உங்களது தேசிய அடையாள இலக்கத்தை அப்லோட் செய்வதனூடாக டின்னுக்குரிய அப்ளிகேஷனை வீட்டிலிருந்தே செய்து கொள்ள முடியும். ஆகவே உங்களுக்கு இமெயில் ஊடாகவே டின் இலக்கமும் அதற்குரிய சான்றிதழும் இமெயில் மூலமாக வழங்கப்படும். அப்படியும் அவ்விதம் டின்னை பெற்றுக்கொண்ட ஒருவர் அவருடைய எந்த வங்கியில் அவர் முதலிட்டு இருக்கின்றாரோ அந்த வங்கிக்கு சென்று ஒரு பிரகடனத்தை செய்ய வேண்டும். அந்த பிரகடனத்துக்குரிய பத்திரமும் உள்நாட்டு வரி திணைக்களத்தின் வலைத்தளத்தில் காணப்படுகின்ற அதன் ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு இந்த விவரங்களை அதில் கோரப்பட்ட விவரங்களை பூரணப்படுத்தி வங்கிக்கு சமர்ப்பிப்பதன் ஊடாக அந்த 10% பிடித்து வைத்தல் வரியிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். அது இரண்டாவது மாற்றமாக இருக்க, மூன்றாவதாக அளிக்கப்பட்ட மாற்றம்தான் சொல்லப்பட்ட மாற்றம்தான் ஏலவே வெளிநாட்டில் வைத்து வழங்குகின்ற ஒரு சேவை ஏலவே வரி விலக்கிற்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வரி விலக்களிப்பு அகற்றப்பட்டு அத்தகைய சேவைக்கும் இப்பொழுது இலங்கையில் வரி செலுத்த வேண்டும். உதாரணமாக நாங்கள் இங்கிருந்து கொண்டே வெளிநாட்டு நிறுவனத்திற்காக வேலை செய்ய முடியும். நாங்கள் இன்டர்நெட்டை பாவித்து எங்களுடைய தொழில்நுட்பங்களை பாவித்து சேவைகளை வழங்க முடியும். அவ்விதம் வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வெளிநாட்டு நிறுவனம் குறித்த நபருக்கு வெளிநாட்டு நாணயத்தில் வங்கியினூடாக தனது அவருக்குரிய ஊதியத்தையோ அல்லது தொழில்சார் கட்டணத்தையோ வழங்க முடியும். அவ்விதம் வழங்குகின்ற அந்த கட்டணம் ஏலவே வரி விலக்கிற்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது அத்தகைய சேவைகளுக்குரிய வரி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வருமான வரி உச்சபட்சமாக 15% வரியை கட்ட வேண்டும். அதாவது நான் ஏலவே சொல்லியிருந்தேன் அல்லவா, 18 லட்சம் ரூபாய்க்கு எந்த விதமான வரியும் இல்லை. அதுபோக முதலாவது வருகின்ற 1 மில்லியன் ரூபாய்க்கு 6% வரி, ஏனைய மிகுதி தொகை எல்லாவற்றிற்கும் ஆகக்கூடியது 15% வரி விதிக்கப்படும். அதாவது இவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த நிலையான அந்த 15% மட்டுமே அவருக்கு ஆகக்கூடியது 15% வரி விதிக்கப்படும். அதை நாங்கள் சொல்ல ப்ரோக்ரஸிவ் ரேட்டில், அதை முன்னோக்கி செல்லுகின்ற ரேட்டில் வரி வீதத்தில் ஆகக்கூடியது 18% நிறைவேற்றப்படும். அடுத்த மாற்றம் என்னவென்றால் இந்த நாங்கள் சொல்லுவோம் அந்த பந்தயம் மற்றும் சூதாட்டம் அதே போன்ற மது உற்பத்தி மற்றும் மது இறக்குமதி அந்த வியாபாரங்களுக்கான வருமான வரி வீதம் ஏலவே 40% காணப்பட்டிருந்தது. இப்பொழுது அது 45% அதிகரிக்கப்படுகின்ற. இவை எல்லாமே 1ஆம் தேதியிலிருந்து, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இதுபோக வட் வரியில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. முதலாவது மாற்றம்தான் டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் என்று காணப்படுகிறது. அதாவது நீங்கள் அல்லது நாங்கள் இப்பொழுது மிக அதிகமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை பெற்றுக்கொள்கின்றோம். வெளிநாட்டு இங்கு நிலையான நிறுவனங்களை கொண்டிராது வெளிநாட்டிலிருந்து கொண்டு சாஃப்ட்வேரை அல்லது ஆப்ஸ், என்ன சொல்லுவோம் ஆப்ஸுக்கு தமிழில் என்ன, செயலிகளை பயன்படுத்தி நாங்கள் சில சேவைகளை உள்ளூரிலே சில சேவைகளை பெற்றுக்கொள்வோம். உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், ஊபரை ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். இந்த ஊபருக்குரிய நிறுவனம் வெளிநாட்டில் காணப்படுகின்றது. ஆனால் அதை அவங்களுடைய செயலி ஆப்பை பயன்படுத்தி நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற சேவை இங்கே சேவை பெறுநரும் இலங்கையில் தான் இருப்பார், சேவை வழங்குனரும் இலங்கையில் தான் இருப்பார். ஆகவே இந்த வெளிநாட்டில் இருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த நிறுவனத்திற்கு ஒரு வரியை விதிப்பதற்காகத்தான் இந்த டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான நீண்ட விளக்கங்களை எதிர்வரும் காலங்களில்
உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வர்த்தமான அறிவித்தலினூடாக தெளிவாக விளக்கி வைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அப்படி செய்வதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அதுபோக வட்வரியில் இன்னொன்று தான் இந்த பசும்பால் பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் மீதான வட்வரியை அரசாங்கம் நீக்குவதற்கு முன்மொழிந்து இருக்கின்றது. இதுபோக வட்வரியில் உள்ள மற்றும் ஒரு மாற்றம்தான் சிம்பிளிஃபைட் வெட் என்று சொன்ன இலகுபடுத்தப்பட்ட வட்வரி முறைமையை அகற்றுவது என்ற ஒரு அது சிம்பிளிஃபை வெட் என்று கூறும்பொழுது அது கொஞ்சம் விளக்கி கூறும். சிம்பிளிஃபைட் வெட் என்பது உண்மையிலே எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயம் அல்ல. குறிப்பாக இது ஏற்றுமதியாளர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒன்று. உங்களுக்கு தெரியும், வெட் எண்ணக்கருவின் படி வெட் கான்செப்ட் என்ன சொல்லுவதென்றால், வெட்டை செலுத்துகின்ற நபர்கள் அந்த குறித்த டெரிட்டரிக்குள் நாட்டின் ஆதிக்க பிரதேசத்துக்குள் வசிக்கின்ற நபர்கள் நுகருகின்ற சேவையில்தான் வெட் விதிக்கப்படும். அப்போ யார் இந்த நாட்டிலிருந்து கொண்டு ஒரு பொருளையோ ஒரு சேவையையோ நுகர்கின்றாரோ அவர் தான் வெட்டை செலுத்த வேண்டும். உதாரணமாக, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் வெளிநாடு ஒன்றுக்கு பயணம் சென்ற பிறகு நான் நுகர்கின்றவற்றுக்கு இங்கு வெட் செலுத்த வேண்டியதில்லை. அதேபோல் வெளிநாட்டு நபர் ஒருவர் இந்த நாட்டிற்கு வந்து இங்குள்ள பொருளையோ சேவையை நுகர்கின்ற போது அவர் இங்கே வெட் வரியை செலுத்த வேண்டும். அவர் செலுத்துகின்ற வெட் வரி தான் செலுத்துகின்ற விலையினூடாகவே செலுத்தப்படும். உதாரணமாக, ஒரு பொருளை நான் வாங்குகின்றேன் என்றால், பிச்சுக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோம், இந்த ஃபோனை நான் வாங்குகின்றேன் என்றால், இந்த ஃபோனை இங்கு வெட் வரியுடன் கூடிய விலையைத்தான் அவர்கள் விற்பார்கள். ஆகவே அந்த பொருள் விலையினூடாக அந்த பொருளை விற்கின்ற நபர் வெட் வரியை கஸ்டமரிடமிருந்து அறவிட்டு கொள்வார். இப்பொழுது இந்த ஏற்றுமதி தொடர்பிலான வரி என்பது, இந்த ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருளை நுகர்கின்ற நபர்கள் நிச்சயமாக வெளிநாட்டில் வாழ்கின்ற நபர்கள் தான். ஆகவே எண்ணக்கருவின்படி வெளிநாட்டில் வாழுகின்ற நபருக்கு உள்நாட்டிலிருந்து விநியோகிக்கப்பட்ட பொருளிலோ அல்லது சேவையிலோ வெட் வரியை அறவிடுவதில்லை. அந்த அடிப்படையில் இந்த ஏற்றுமதி செய்கின்ற நபர்கள் இங்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய வேண்டிய பொருளை உற்பத்தி செய்வதற்கு பல ரோ மெட்டீரியல்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அந்த ரோ மெட்டீரியல்கள் அல்லது மூலப்பொருட்கள் உள்ளூரில் கொள்வனவு செய்யப்பட்டவனாக இருக்கலாம் அல்லது இறக்குமதி செய்யப்பட்டவனாக இருக்கலாம். அந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற வேளையில் சுங்கத்திணைக்களத்தினால், கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டினால் வெட் வரி ஒன்று அறவிடப்படும். அதே போன்று உள்ளூரில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு மூலப்பொருளாக காணப்படுமா இருந்தால் அந்த பொருளை விற்கின்ற நபர் வெட் வரி ஒன்றை அறவிட வேண்டிய தேவை ஒன்று இருக்கும். யாரிடமிருந்து? இந்த ஏற்றுமதியாலும் இருந்து. அதை அந்த வெட் வரிக்குரிய கொடுப்பனவுகள் பணம் மூலம் இந்த குறித்த ஏற்றுமதியாளர் செலுத்த வேண்டும். அவ்விதம் செலுத்துகின்ற பொழுது அவர் அந்த ஏற்றுமதி பொருளுடைய விலையில் அந்த வெட் வரியை சேர்த்துத்தான் ஏற்றுமதி செய்ய வேண்டி இருக்கும். அந்த ஒரு நிலைமையை தவிர்க்கும் முகமாக அந்த சிம்பிளிஃபைட் வெட் என்ற முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த முறைமையினூடாக இந்த வெட் அமௌண்ட்டுக்கு பதிலாக காசை கொடுக்க மாட்டார். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிமுகப்படுத்திய ஒரு வவுச்சர் ஒன்றைத்தான் கொடுப்பார். ஆகவே இங்கே வெட் வரிக்கான ஒரு காசு பரிமாறல் இடம்பெற மாட்டாது. அதுதான் அந்த சிம்பிளிஃபைட் வெட் முறைமை. அந்த முறைமையை இல்லாமலாக்க வேண்டும் என்பதுதான் அடுத்த மாற்றமாக இருக்கின்றது. இதுபோக அரசாங்கம் முத்திரை தீர்வை, அதாவது லீஸ், ஃபைனான்ஸ் லீஸ், நிதி குத்தகை முறைமையில் ஸ்டாம்ப் டியூட்டி ஒன்று இருக்கின்றது. அந்த ஸ்டாம்ப் டியூட்டியின் வீதத்தை அதிகரிப்பதற்கு முன்மொழிவுகளை செய்திருக்கின்றன. இவைகள் தான் பிரதான மாற்றங்களாக இந்த வரவு செலவு திட்டத்திலும் அதற்கு முன்னர் அரசாங்கத்தின் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்திலும் காணப்பட்ட விடயங்கள். இவைகள் அனைத்தும் ஏப்ரல் 1ஆம் தேதியில், இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகின்றது. இப்பொழுது அந்த மாற்றங்களோடு இப்பொழுது அந்த மாற்றத்தோடு இப்போ இந்த மாதத்திலிருந்து இவை அமலுக்கு வருவதால், இப்போ உதாரணமாக இப்பொழுது ஏற்கனவே 12 லட்சம் ஒரு சம்பளம் பெற்ற ஒருவருக்கு வரி விதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஒரு பிழையாக அவருக்கு ஒரு அந்த அந்த ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கின்றதா?
அப்படி வந்தால் அவர் ஏதாவது டிக்ளரேஷன் ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதா, தெரியப்படுத்த வேண்டும் என்று? ஆம், இப்பொழுது கடந்த வருடம் ரூபா 12 லட்சத்துக்கு மேலே அதிகமாக வருமானம் பெறுகின்ற ஒருவர் வருமான வரி செலுத்த பொறுப்புடையவராக மாறி இந்த நிலையில் இப்பொழுது 18 லட்சம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 12 லட்சத்துக்கும் 18 லட்சத்துக்கும் இடைப்பட்ட வருமானத்தை பெறுகின்ற ஒருவருக்கு உள்நாட்டு வரி திணைக்களம் வரி செலுத்துமாறு கோரி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களோட கேள்வியாக இருக்கும் நினைக்கின்றேன். உண்மையில் அப்படி ஒருவர் வருமான வரிக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு உண்மையிலே இந்த வரி திரட்டொன்றை, அதாவது நாங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்று சொல்லுவோம், அதை சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த ரிட்டர்னை சமர்ப்பிக்கின்ற பொழுது தனது வருமானத்தை அவர் குறிப்பிட வேண்டும். உதாரணமாக நாங்கள் வைத்துக்கொள்வோமே, அவருடைய வருடாந்த வருமானம் 15 லட்சம் ரூபாய் என்று. இப்பொழுது அவர் 15 லட்சத்தை வருமானமாக காட்டுகின்ற பொழுது மறுபக்கத்தில் வரி விடுதொகை என்று சொல்லுவோம், டேக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ் அல்லது வரி நிவாரணம் 18 லட்சமாக இருக்கின்றது. ஆகவே அவர் தனது வருமானத்திலிருந்து வரி நிவாரணத் தொகை கழித்த பின் வருகின்ற தொகைக்குத்தான் வரி கட்ட வேண்டும். இங்கு வருமானத்தை விடவும் வரி நிவாரணத் தொகை அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அவர் வரி செலுத்த வேண்டிய தேவைப்பாடுடையவில்லை. அவர் ஆகவே நீல் ரிட்டர்ன் ஒன்றை, ஒரு பூச்சிய திரட்டொன்றை சமர்ப்பிக்க முடியும். அதன் மூலமாக வரி செலுத்துவதிலிருந்து அவர் தவிர்த்து கொள்ளலாம். இப்பொழுது அதாவது இப்போ இலங்கையில் இருக்க ஒருவர் வெளிநாட்டொன்றிலும் ஒரு வங்கி கணக்கொன்றை வைத்திருக்கலாம், அதே நேரத்தில் இலங்கையிலும் வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த வங்கி கணக்கிலும் அதாவது ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு 18 லட்சத்துக்கு மேல் வருமானம் தரக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இருந்தது. அது எந்த வகையிலே அது நீங்கள் வரியை வசூலிக்கக்கூடியதாக இருக்கும்? ஒருவர் இலங்கையில், முதலாவது அந்த கேள்வியில் முதல் பகுதிக்கு வருகின்றேன். ஒருவர் இலங்கையில் உள்ளவர் வருகின்ற இலங்கையிலும் இலங்கைக்கு வெளியேயும் வங்கி கணக்கொன்றை வைத்திருக்கலாமா என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த விடயம் எனது அல்லது நான் சேவையாற்றுகின்ற நிறுவனத்தின் செயற்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. இருந்தபோதும் இது மத்திய வங்கியின் செயற்பாட்டுக்குள் உள்படுகின்ற ஒரு விடயம். இலங்கையில் வங்கி கணக்கொன்றை வைத்திருக்கலாம், அது நிச்சயமாக எந்தவித தடையும் இல்லை. இலங்கைக்கு வெளியே வங்கி கணக்கு வைத்திருக்கலாம் என்றால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அவ்விதம் வங்கி கணக்கொன்றை வைத்துக்கொள்வதாக இருந்தால் மத்திய வங்கியின் அவர் இலங்கையில் இருந்து கொண்டு வெளியில் வைத்துக்கொள்ளணும்னா மத்திய வங்கியின் அங்கீகாரம் அங்கே தேவைப்படுகின்றது. என்றால் இலங்கைக்கு வெளியே அவர் கொடுக்கல் வாங்கல்களை வைத்திருக்கின்றார். ஆக இலங்கையில் வாழுகின்றவர்கள் இலங்கைக்கு வெளியே கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்க வேண்டும் என்றால் இலங்கையின் மத்திய வங்கியின் முறைமையினூடாகத்தான் அதை அந்த கொடுக்கல் வாங்கலுக்குரிய வியாபாரத்தை நிறுவுவதோ அல்லது அப்பவிதமான ஒன்றை செஞ்சிருக்க வேண்டும். இல்லாமல் இலங்கைக்கு வெளியே ஒருவர் புலம்பெயர்ந்து அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு அங்கே வங்கி கணக்கு ஒன்றை வைத்திருக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, நீங்கள் இலங்கையிலே அவர் மேற்கொள்கின்ற கொடுக்கல் வாங்கல்களின் மூலமாக அவருக்கு கிடைக்கப்படுகின்ற வருமானத்தின் மீது வரி காணப்படுகின்றது. ஆகவே வங்கி முறையின் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல் முறை அல்லது கொடுக்கல் வாங்கல் தகவல்கள் உண்மையிலே உள்நாட்டு இறைவனை திணைக்களத்துக்கு பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் காணப்படுகின்றன. அந்த தகவல்கள் எங்களது ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்லுவோம், ராமிஸ் என்று சுருக்கமாக சொல்லும், அந்த முறைக்கு பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆகவே அவருடைய சகல வங்கி மூலமான கொடுக்கல் வாங்கல்களும் எங்களிடம் கிடைக்கப்படும். ஆகவே இலகுவாக உள்நாட்டு திணைக்களம் அத்தகைய நபரை தேடிச் சென்று குறித்த வரியை அறவிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது விடயம், நீங்கள் சொன்னது போல நாட்டுக்கு வெளியே ஒருவர் கணக்கு வைத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னீர்கள். முதலாவது, அது சட்டபூர்வமானதா இல்லை என்பதுக்கு அப்பால் உண்மையில் அந்த விதமான தகவல்களை எடுத்துக்கொள்வது கடினமானது தான். ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிவகைகள் காணப்படுகின்றது. உண்மையில் இலங்கை அரசாங்கமும் மற்றும் வெளிநாட்டு அரசாங்கங்களுடன் இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றது. பொதுவாக எமது நாட்டை பொறுத்தவரை குறிப்பாக சுமார் 45 நாடுகளுடன்
இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் ஒரு அம்சம்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல்களை பரிமாறிக்கொள்வது. அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்கின்ற அந்த ஏற்பாட்டினூடாக தேவையான போது ஒருவருடைய கொடுக்கல் வாங்கல் விடயங்களை எங்களுக்கு மற்றும் ஒரு நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்விதம் பெற்றுக்கொண்ட அந்த தகவல்கள் இலங்கையின் வரிமுறைக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை வைத்து ஆராய்ந்து வரிக்கு உட்பட்டதென்றால் அதுக்குரிய டாக்ஸை, அதுக்குரிய வரியை உள்நாட்டு வரி திணைக்களம் அறவிட்டு கொள்ளும். நஃபீல் அவர்களே, இப்பொழுது நாங்கள் உண்மையில் அரசாங்கம் வந்து அதாவது இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு IMFின் வருகையுடன் இந்த வரிகளை அதிகரித்து அந்த அந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டெழுவதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றது. அதே நேரத்தில் வந்து இப்பொழுது அந்த வரிகளை அதிகரித்து அந்த அரசாங்கத்தின் இலக்கினை எட்ட முயற்சித்தாலும் அதே நேரத்தில் நாங்கள் இப்போ இப்படி கூறலாம், அதாவது வந்து நாங்கள் ஒரு 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 குடத்திலே வந்து தண்ணி, ஒரு ஓட்டை உள்ள குடத்திலே எவ்வளோ தண்ணி போட்டு நிரப்ப முயற்சித்தாலும் அது நிரம்பாது, என்னால் அது ஓட்டையிலிருந்து வெளியில் போகிறது. அதே போலத்தானே அந்த இப்போ நாங்கள் எங்களுடைய வரிகளை நாங்கள் எவ்வளோ அரசாங்கத்துக்கு செலுத்தி இருந்தாலும் கூட இப்போ அரசாங்கத்தில் இருக்கிற அந்த கட்டமைப்பில் அரசாங்கம் அந்த அந்த IMF சொல்லியிருக்கிற அந்த ஒரு பரிந்துரை ஒன்று இருக்கிறது. அதாவது அரசாங்கத்தின் வீண் விரயம் அல்லது வினைத்திறனற்ற அதிகாரிகளின் போக்கு அல்லது ஊழல், இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு பரிந்துரை, இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அல்லது அரசாங்கத்தின் விரயங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அல்லது ஊழல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் எவ்வளோ வரி கட்டினாலும் அரசாங்கத்துக்கு இயலுமானதாக இருக்குமா அந்த இலக்குகளை அடைவதற்கு? அதற்கான ஏதாவது வழிமுறைகள், அது உங்களுடைய அந்த 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 அதுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறைகள், பொறிமுறைகள் ஏதாவது தயார்படுத்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? உண்மையில் உங்களுடைய கேள்வி ஒரு சிக்கலான அம்சங்களை கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வியாகத்தான் நான் காண்கின்றேன். முதலாவது, பொருளாதாரம் என்றால் என்ன, வரி மூலமாக பொருளாதாரத்துக்கு என்ன நடக்கும், வரிக்கும் பொருளாதாரத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பது முதலாவதாக தெளிவுபடுத்த வேண்டும். பொருளாதாரம் என்றது ஒரு நாட்டின் முழு சனத்தொகையினதும் வருமானத்தை கொன்ற விடயம். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் GDP, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி என்று நாங்கள் பொதுவாக சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த மொத்த தேசிய உற்பத்தி எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்றால் இல்லை. இந்த பொருளாதாரத்தில் பல வகையான நடிகர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அரசாங்கம், ரெண்டாவது தனியார் துறை. அரசாங்கம், தனியார் துறை, மற்றொரு அம்சம் ஏற்றுமதி, இன்னொரு அம்சம் இறக்குமதி. இந்த தனியார் துறைக்கு சொன்னால் முதலீடுன்ற ஒரு அம்சமும் இருக்கின்றது. இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் பொருளாதாரம். இந்த மற்ற ஏனைய துறைகள் நான் சொன்னேன், தனியார் துறை, முதலீடு, ஏற்றுமதி, இறக்குமதி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அரசாங்கத்தை மற்றும் ஒரு புறம் வைத்துக்கொள்வோம். அரசாங்கம் என்ன செய்கின்றால் இந்த 4 துறைகளிலிருந்தும் ஒரு தொகையை அறவிடுகின்ற முறைதான் வரி. ஆக வரி அறவிட உண்மையிலே பொருளாதார சுருக்கம் ஏற்படும். ஆக வரியின் உண்மையிலே நோக்கம் தனியார் துறையில் இருக்கின்ற அந்த செல்வத்தை அல்லது சொத்தை அல்லது வருமானத்தை அரசு துறைக்கு மாற்றுகின்ற முறைமை தான் வரி. இப்பொழுது உங்களுடைய கேள்வி 2வது பகுதி, அரசாங்கம் இலக்கு வைத்து வரியை எவ்வளவுதான் அறவிட்டாலும் மறுபக்கம் உதாரணம் ஒன்று சொன்னீர்கள், என்னது, ஒரு பானையில் ஒரு ஓட்டையை போட்டது போன்று. வரி அறவிடுகின்றதெல்லாம் சேமித்து வைப்பதற்காக அல்ல. வரி அறவிடுவது அரசாங்கம் திருப்பி அவற்றை மீண்டும் பொருளாதாரத்தில் செலவிட வேண்டும், வைத்துக்கொள்வதற்கு அல்ல. ஆகவே அரச பல செலவு கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. நீங்கள் சொன்னது போல கல்விக்கான செலவு, சுகாதாரத்துக்கான செலவு, பொது போக்குவரத்துக்கான செலவு, மின்சார கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு. ஆகவே இந்த செலவுகளை 2 வகை பிரிக்கலாம். ஒன்று மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மற்றது நடைமுறை செலவு, கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அரச ஊழியர்களுக்கான, அரசு சேவை ஊழியருக்கான சம்பளம், அது நடைமுறை செலவு. இந்த 2 வகையான செலவுகள் இருக்கின்றது. ஆகவே இந்த செலவுகளுக்குத்தான் இவற்றை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதும் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற போது அதில் உண்மையான செலவை விட அல்லது உண்மையான மூலதனத்தை விட கூடுதலாக செலவழிக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் அந்த மேலதிக தொகையைத்தான் நீங்கள் அந்த
ஊழல் என்றும் கமிஷன் என்றும் ஒவ்வொரு பேர்களிலே அவைகள் சென்று விடுகின்றது. உண்மையில் இந்த விடயம் எனது திணைக்களத்திற்கு உட்பட்ட ஒரு விடயம் அல்ல. எமது திணைக்களத்துக்கு உட்பட்ட விடயம் அரசுக்கு தேவையான வருவாயை திரட்டுகின்ற நடவடிக்கை தான் எனக்கு தெரிகிறது. செலவுகளை பொறுத்தவரையில் அது பரந்துபட்ட விஷயம். இது உண்மையில் இதற்கு பொறுப்பாக திரைசேரி இருக்கின்றது மற்றும் ஏனைய அமைச்சுக்கள் காணப்படுகின்றன. இவற்றுக்கூடாகத்தான் அந்த செலவு முறைகள் எல்லாம் இடம்பெறுகின்றது. அவைகளை கட்டுப்படுத்துவது அல்லது அவைகளை இன்னும் சீர் செய்வது என்பது மற்ற துறைகளின் பொறுப்பாக இருக்கின்றது. அதே நேரம் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்கின்றது. அந்த செலவுகள் செய்கின்ற அந்த நிலையிலே இப்பொழுது நாங்கள் அந்த அரசாங்கத்தின் கொள்கைகளும் சில நேரங்களில் இவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று நினைக்கின்றது. ஏனெனில் அந்த பாதீட்டை பொறுத்த வரையிலே 5 பில்லியன் செலவுகள் இருக்கும்போது 4 பில்லியன் ரூபாய் தான் வருமானம் கிடைக்கின்றது. அப்பொழுது அங்கே ஒரு குறை ஒன்று இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திடீரென்று அரசாங்கம் உண்மையிலே நாங்கள் ஒரு 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 கணக்கீட்டை பார்ப்போம் என்றால் ஒவ்வொரு 16 பொதுமக்களுக்கும் ஒரு அரசாங்க அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அப்போது அவருக்கான அந்த சம்பளத்தை மக்களிடமிருந்து தான் அறவிடப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை திடீரென்று அரசாங்கம் கூறுகிறது, நாங்கள் இன்னும் ஒரு 30,000 இளம் பட்டதாரிகளை வேலைக்காக உள்வாங்க போகின்றோம் என்று. அப்போ அந்த 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 உண்மையில் அந்த ஒரு பற்றாக்குறை இருக்கும் பொழுது அப்படி உள்வாங்குவது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் அல்லவா? உண்மையில் இந்த கேள்வியும் நான் சேவையாற்றுகின்ற நிறுவனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வியாகத்தான் நான் நோக்குகின்றேன். இதை அரசாங்கம் ஆட்சேர்ப்புகின்ற பொழுது வருமானம் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஆட்சேர்ப்பு செய்கின்றது என்ற ஒரு விடயத்தை தான் நீங்கள் சொல்கின்றீர்கள். உண்மையில் ஆட்சேர்ப்பு செய்வது மேலும் சேவையை வழங்குவதற்காக. ஆட்சேர்ப்பு செய்வது பழைய நிலைக்கு உரிய ஆட்களை கொண்டு வருவதற்காகவும் மேலதிகமாக ஆட்களை எடுப்பாங்க. 2 விதமான தேவை இருக்கின்றன. என்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே அரசு சேவையில் உள்ளவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னர் சேவையாற்ற முடியாது, ஓய்வு பெற வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு வருடமும் ஓய்வு பெற்று செல்வார்கள். அந்த செல்லுகின்ற அளவுக்கு ஆட்களை எடுப்பது பற்றியும் அந்த எடுக்கின்ற விடயமும் இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக ஆட்களை சேர்க்கின்ற விடயம் இருக்கின்றது. மேலதிகமாக ஆட்களை சேர்க்கின்ற பொழுது புதிய சேவைகளை அரசாங்கம் வழங்க வேண்டியிருக்கும், அல்லது வழங்குவதற்கு தேவையான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும், அல்லது இருக்கின்ற சேவைகள் இன்னும் வினைத்திறனாக வழங்க வேண்டும். அது முக்கியமானது. அவ்விதம் செய்கின்ற பொழுது அரசாங்கத்திற்கு நீங்கள் சொன்னது போல வருமானம் தேவையான சம்பளம் கொடுக்க வேண்டும். வேலையை எடுத்து விட்டு சும்மா இருக்க முடியாது, சம்பளம் கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற வேலையினூடாக ஒரு சேவை உருவாகி அதன் மூலமாக நாட்டிற்கு வருமானம் அதிகரிக்கக்கூடும். அவ்விதம் அதிகரிக்கின்ற பொழுது வரி வருமானமும் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்க மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிக்க அரச வரி தொகையும் அதிகரிக்கும். அதன் மூலமாக இந்த சம்பளத்தை கொடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எவ்வளவு தூரம் நிஜமாக உறுதியாக நடைபெறுகின்றது 2வது விடயம். இப்பொழுது இந்த அரசாங்கம் எப்படியோ இந்த வரிகளை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றது, சீர்திருத்தங்களை செய்திருக்கின்றது. ஆனால் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது உண்மையில் இலங்கையில் இருக்கின்ற வரி எப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுகிறது? என்ன வித்தியாசம்? எங்களுடைய ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்பொழுது எங்களுடைய வரி அறைவீடு அதிக அளவில் இருக்கிறதா, அல்லது சராசரியாக நடைமுறைப்படுத்தும் ஒரு நிலையில் இருக்கிறதா? ஏனைய நாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது 2 விதமாக அந்த நாடுகளை பிரிக்க முடியும். ஒன்று அபிவிருத்தி அடைந்த நாடுகள், 2வது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள். அபிவிருத்தி அடைந்த நாடையும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடையும் ஒப்பிட முடியாது. 2 பேரும் ஒரே விதமான தளத்தில் இல்லை. ஆகவே அங்கே நிச்சயமாக வித்தியாசம் காணப்படும். உண்மையிலே அபிவிருத்தி அடைந்த நாடொன்றுக்கு நீங்கள் சென்று வேலை செய்திருந்தால், உங்களது உறவினர்கள் யாராவது மேலத்தைய நாடுகளில் இருந்தால் அவர்களும் கேட்டு பார்த்தல் வழங்கும், தாங்கள் உழைக்கின்ற தொகையில் எத்தனை வீதத்தை வரியாக செலுத்துகின்றனர் என்பது தெரியும். சில வேளைகளில் சில நாடுகளில் 52% வரையில் வருமான வரி காணப்படும். அவருடைய உழைப்பு அதிகரிக்க ப்ரோக்ரெசிவ் ரேட்டில் அதிகரித்து கொண்டு சென்று 52% வரையில் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு பிறகு அவர் வேலைக்கு செல்ல மாட்டார். என்றால் 100 ரூபாய் உழைத்தால்
ரூபாய் வரியாக செலுத்தவும் 48 ரூபாய் அவருக்கு காணப்படும். அதை விட அவர் வீட்டில் ஓய்வாக இருப்பது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். இலங்கையில் அவ்விதமான ஒரு விதம் இல்லை. ஏனென்றால் எவ்வளவுதான் நீங்கள் உழைத்தாலும் உங்களது தனிநபர் வருமானத்துக்கு ஆகக்கூடியது 36% வரியை செலுத்தி விட்டால் போதுமானது. ஆகவே அந்த வகையில் இங்கு வரியின்ற வீதம் குறைவு. இரண்டாவது விடயம், மொத்தமாக நாங்கள் சேகரிக்கின்ற வரி எங்களது மொத்த தேசிய உற்பத்தியில் எத்தனை வீதம் நாங்கள் சேகரிக்கிறோம். நாங்கள் அடைந்த நாட்டுடன் ஒப்பிடுகையில் எமது வரி வருமானத்தின் வீதம் உள்நாட்டு உற்பத்தியில் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அவ்விதம் வரி வருமானத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் என 2 விடங்களை செய்ய வேண்டும். ஒன்றில் நாங்கள் சொன்னோம், ஒன்றில் ஹொரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல், 2 பக்கத்திலும் நிலையாகவும் கிடையாகவும் நாங்கள் இதை விரிவாக்க வேண்டும். ஒன்றில் வரி வீதத்தை அதிகரிப்பது, அது மிக இலகுவான ஒரு வழி. இரண்டாவதாக வரி தளத்தை விரிவாக்குவது. வரி தளம் என்று இங்கே நான் சொல்லுகின்ற பொழுது வரி செலுத்துகின்ற நபர்களின் எண்ணிக்கை, வரி செலுத்துகின்ற மூலங்களின் எண்ணிக்கை, இவற்றை அதிகரிக்க வேண்டும். ஆகவே இவைகள் நீங்கள் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே தலா தேசிய வருமானம், ஒரு நபரின் தலா தேசிய வருமானம் கிட்டத்தட்ட $4000 விட குறைவாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் பேச்சுக்கு ஒரு 4000 என்று வைத்துக்கொள்வோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட், பணப்பரிமாற்று வீதம் $1 $300 என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் பெருக்கினால் வரப்போது 12 லட்சம் தான். வருடத்துக்கு ஒருவார் சராசரியாக இலங்கையில் உள்ள ஒரு மகன் உழைக்கின்ற வருமானத்தின் அளவு 12 லட்சம் ரூபாய். நாங்கள் எங்கள் வரி நிவாரணம் வழங்கியிருக்கணும் 18 லட்சம் ரூபாய். ஆகவே நியதிப்படி எந்த ஒரு நபருமே வரி செலுத்துகிற நபராக மாற முடியாது. இப்பொழுது சமூகத்தில் எத்தனை வீதம் அந்த வரி அந்த தளத்திற்கு வரி நிவாரணத்திற்கும் குறைவான தொகை வருமானம் இருக்கின்றன. 80% மேல் அந்த விதமான நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஒரு 20% சனத்தொகை தான் வரி செலுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை அந்த தொகை வரி செலுத்துகின்ற அந்த நபர்களின் தொகையைத்தான் நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். அதற்கு பல முயற்சிகள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதற்காகத்தான் அந்த வரி செலுத்துகின்ற நபர்களை எவ்விதம் அறிந்து கொள்வது, அவருடைய சொத்து, அவருடைய செலவு பேட்டர்ன், எக்ஸ்பெண்டிச்சர் பேட்டர்ன், அவருடைய அசெட், மற்றது அவருடைய லைஃப் ஸ்டைல், இவற்றை வச்சு கொண்டு தான் பிடிக்க முடியும். அப்போ என்ன நாங்கள் செய்ய வேண்டும்? எங்கே அவர் பணத்தை முதலிடுகின்றார், எங்கே வருமானத்தை ஈட்டுகிறார் என்பதை விட எங்கே அவருடைய பணத்தை முதலிடுகின்றார். வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரா, காணியில், கட்டிடத்தில் அல்லது தோட்டத்தில் முதலிடுகின்றாரா, வங்கியில் சேமித்து வைத்திருக்கிறாரா, அல்லது நிதி நிறுவனங்களில் முதலிடுகின்றாரா, அல்லது பங்குச்சந்தையில் முதலிடுகின்றாரா? இந்த தகவல்களை உள்நாட்டு வரி திணைக்களம் வளமையாகவே குறித்த நிறுவனங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும். உதாரணமாக நீங்கள் வாகனம் ஒன்றை வாங்கி கொள்வனவு செய்தால் மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தை RMVக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் அங்கு பதிவு செய்கின்ற பொழுது அதற்குரிய எங்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்று வரும். அதேபோல் நீங்கள் காணியை கொள்வனவு செய்து காணி பதிவு திணைக்களத்தை பதிகின்ற பொழுது உள்நாட்டு வரி அதை பற்றிய ஒரு தகவல் அனுப்பப்படும். இவைகளெல்லாம் அரசு நிறுவனங்கள். அந்த தகவல்கள் எங்களுக்கு வந்தவுடன் உள்நாட்டு வரி திணைக்களம் அதன் பின்னால் அந்த தகவல் வந்த அந்த நபருடன் தொடர்பு கொண்டு அவருக்குரிய வரிக்கோவை ஒன்றை திறக்கவும் வரி செலுத்துவதற்கான அறிவித்தலையும் விடுக்கும். அதே நேரத்தில் அவருக்கு வேறு யாருடையாவது பேரிலாவது வாங்கவும் முடியாது. வேறு யாருடைய பேரிலும் வாங்கலாம். வாங்கினால் அந்த நபர் வரி செலுத்துகின்ற நபராக மாறுவார். சரி. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி, இப்போ சில கணக்கீடுகள் இது வரி செலுத்துபவர்கள் இருக்கும் பொழுது சில கணக்கீடுகள் உள்ள வேறுபாடுகள் காரணமாக IRDக்கும், அதாவது இலங்கை உள்நாட்டு வரி திணைக்களத்திற்கும் வரி செலுத்தினருக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை எப்படி இலங்கை உள்நாட்டு வரி திணைக்களம் கையாளுகின்றது? உண்மையிலே இந்த கேள்வி இதுவரை கேள்விப்பட்ட விடவும் சற்று வித்தியாசமானதும், கொஞ்சம் அந்த கேள்வின்ற வெயிட்டும் கொஞ்சம் கூடுனது. இது எப்படி என்றால், வளமையாக வரி செலுத்துகின்ற நபருக்கும் உள்நாட்டு வரி திணைக்களத்திற்கும் இடையில் ஒரு முரண்பாடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த முரண்பாட்டு தீர்வு முறைமை எவ்விதம் காணப்படுகின்ற என்பதுதான் உங்களுடைய கேள்வி. உண்மையிலே உள்நாட்டு வரி திணைக்களம் இலங்கையில் உள்ள வரி செலுத்துகின்ற முறைமையை பார்த்தால் வாலண்டரி
வாலண்டரி அல்லது செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லும். சுயமாக ஒவ்வொருவரும் தனது வருமானத்தையும் கட்ட வேண்டிய வரியையும் பிரகடனப்படுத்த வேண்டும். அவ்விதம் அவர் சுயமாக பிரகடனப்படுத்துகின்ற முறைமை தான் இலங்கையில் காணப்படும். அவ்விதம் அவர் அவர் பிரகடனப்படுத்துகின்ற பொழுது அவர் இணைப்பு ஆவணங்களாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக அவர் ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணியிருப்பார். அவர் கணக்காய்வு செய்யப்பட்ட நிதி அறிக்கையையும் அந்த வருமான விவரத்தோடு இணைத்திருப்பார். அதன் அடிப்படையில் தான் வரியை செலுத்தியிருப்பார். இப்பொழுது உள்நாட்டு வரி திணைக்கள ஊழியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வரி மதிப்பீட்டாளர்கள் அந்த வழங்கப்பட்ட வரி விவரத்திற்கு சரியானதா என்ற ஒரு விடயத்தை ஆய்வுக்குட்படுத்துவார். 2 விதமான தகவல்களின் அடிப்படையில் ஆய்வுக்குட்படுத்துவார். ஒன்று வெளிவாரியாக கிடைக்கப்படுகின்ற தகவல்கள், மற்றது உள்ளார்ந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்ற அனலைசிஸ் ஊடாக ஒரு விஷயங்கள் மற்ற உள்ளார்ந்த தகவல்கள். இவற்றை கொண்டு தான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு முடிவுக்கு வருவர். இந்த குறிப்பிட்ட நபர் வரி செலுத்தினர் சமர்ப்பித்த வரி விவரத்திரட்டை நிராகரிப்பார். எப்படி நிராகரிப்பார் என்றால், நீங்கள் பிரகடனப்படுத்திய வருமானம் சரியானதல்ல, அதற்குரிய காரணங்களை அவர் சொல்வார். என்னென்ன காரணங்களுக்காக சரியானதல்ல அந்த காரணத்தை சொல்வார். நீங்கள் கொள்வனவு செய்த இந்த வாகனத்தை நீங்கள் பிரகடனப்படுத்தவில்லை, நீங்கள் இந்த வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்ட வட்டி வருமானத்தை பிரகடனப்படுத்தவில்லை என்று அவர் காரணங்களை சொல்லி அதற்குரிய தொகையையும் போட்டு அவர் பிரகடனப்படுத்திய வருமானத்தை விட கூடுதலான ஒரு வருமானத்தை வருமானத்திற்கான மதிப்பீடொன்றை விநியோகிப்பார். அதில் அவருடைய வருமானம் எவ்வளவு, அவர் செலுத்த வேண்டிய வரி எவ்வளவு, அவர் உரிய முறையில் அதை செலுத்தாததற்கான தண்டனை பணம் எவ்வளவு, அவர் இவ்வளவு காலம் தாழ்த்தி மேய்க்கிற வட்டி தொகை எவ்வளவு, இந்த வரிக்கு இந்த விடயங்களை அம்சங்களை போட்ட ஒரு வரி மதிப்பீடொன்றை அவர் குறித்த வரி செலுத்திற்கு நிறுத்துகின்ற பொழுது, இந்த வரி செலுத்தினர் அதற்கு உடன்படாவிட்டால் அவருக்கு மேன்முறையீடு செய்வதற்கான சகல சந்தர்ப்பங்களும் உரிமைகளும் காணப்படுகின்றது. அவர் உடனடியாக என்ன செய்வார் என்றால், அந்த நோட்டீஸை ஒன்று அவ்விதம் அவருக்கு விநியோகப்பட 1 மாத கால பதினுள் தனது மேன்முறையீட்டை, அப்பீலை அல்லது நாங்கள் இப்பொழுது சொல்வோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிவ்யூவை, அதாவது நிர்வாக மீளாய்வு ஒன்றை கோருவார். யாரிடம் கோருவார்? உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திடம் அவ்விதம் கோருவார். அப்போ அதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு வழங்கப்படும். அவர் எதிர்பார்க்கின்ற நீதி நியாயம் அங்கு வழங்கப்படாவிட்டால் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு வெளியே சுயாதீனமாக இயங்குகின்ற ஒரு வரி மேன்முறையீட்டு ஆணைக்குழுவிற்கு அவர் அதை அந்த அப்பீலை கொண்டு செல்வார். அங்கும் அவர் டாக்ஸ் அப்பீல் கமிஷன் என்று சொல்லும். அங்கும் அவர் எதிர்பார்க்கிற நியாயம் கிடைக்காத பட்சத்தில் அவர் அதை மேன்முறையீட்டு அப்பீல் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு என்ன சார் எடுத்து செல்வார். அதுக்கு பிறகு உள்ள கட்டங்கள் உங்களுக்கு தெரியும். அது இறுதியாக சுப்ரீம் கோர்ட் அதை இறுதியாக தீர்மானிக்கும். அவ்விதமான ஒரு அப்பீல் ப்ரொசீஜர் அங்கு மேன்முறையீட்டு முறைமை காணப்படுகின்றது. அதனூடாக தனக்கு உரிய நியாயத்தை அவர் பெற்றுக்கொள்ளலாம். இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று என்னென்றால், இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை தனது வரி தொடர்பாக ஒரு சந்தேகம் எழுந்தால் ஒரு வரி செலுத்துபவர் எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம், யாரை தொடர்பு கொள்ள வேண்டும், அவருடைய அந்த உரிய சந்தேகங்களை எப்படி அவர் தீர்த்து கொள்ள முடியும்? உண்மையில் உள்நாட்டு இறைவனத்திற்கெல்லாம் 12 மணித்தியால சேவைகளை வழங்குகின்ற ஒரு ஹொட்லைனை வைத்திருக்கின்றது. 1944க்கு அழைப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய கேள்விகளை அல்லது சந்தேகங்களை நிவர்த்தி கொள்ள முடியும். முடியாத பட்சத்தில் எழுத்து மூலம் அவர் ஒரு விளக்கம் ஒன்றை கூறலாம். எழுத்து மூல விளக்கத்தை கோருவதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சட்ட மற்றும் டாக்ஸ் பாலிசி அண்ட் லெஜிஸ்லேஷன் யூனிட் என்ற ஒரு பிரிவு காணப்படுகின்றது. அந்த பிரிவுக்கு எழுத்து மூலமாக தனது பிரச்சனைகளை சொல்லுகின்ற பொழுது சட்ட ரீதியான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை கூறிய விடயங்களிலிருந்து ஒரு ஜென்ரல் கொஷின் மாதிரி நான் கேட்குறேன். என்னென்னு சொன்னால், இவ்வளவு அரசாங்கத்தின் இந்த இலக்குகள் இருக்கின்றன. ஒருவேளை இந்த 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 உரிய இந்த 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 வரி விதிப்புகளை இன்னும் எதிர்காலத்தில் குறையக்கூடிய ஒரு சாத்தியம் ஒன்று காணப்படுமா? எத்தனை வருடங்களுக்கு இந்த
வரி விதிப்புகள் இந்த சீர்திருத்தங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன? உண்மையிலே இந்த கேள்வி நான் அறிந்த வரையில் இலங்கை அரசாங்கம் நான் நினைக்கின்றேன் சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து 1967 காலப்பகுதி வரையில் தனக்கு தேவையான வருமானத்தை தானே ஈட்டிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. பிற்பட்ட காலங்களில் அரச பொருளாதாரம் திறந்து விடப்பட்ட பொழுது, அதாவது லிபரல் எக்கனமியை நாங்கள் பொருளாதார கொள்கையை பின்பற்றுகின்ற பொழுது வெளிநாட்டு கடன்கள் அதிகமாக பெற வேண்டிய தேவை ஏற்பட்டது. வெளிநாட்டு கடன்கள் பெற்றுக்கொள்கின்ற போது அதை மீளச் செலுத்த வேண்டும். நீண்ட கால அடிப்படையில் தான் கடன்கள் பெற்றுக்கொள்ளப்படும். அதை மீளச் செலுத்துகின்ற கட்டங்களில் தான் இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எமக்கு முன்னிருந்த சமூகம் எங்களோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படியோ தெரியல, அவங்களெல்லாம் இந்த கடன் பெற்றோர் யுகத்தில் இருந்திருப்பார்கள். இப்பொழுது நாங்கள் கடனை பெற்றுக்கொண்டு அதே வேளை மீளச் செலுத்துகின்ற ஒரு யுகத்தில் இருக்கின்றோம். ஆகவே இவற்றை மீளச் செலுத்துவது என்றால் அது 2 விதமான மீளச் செலுத்துதல் இருக்கின்ற. ஒன்று கடன் மூலத்தொகை கேபிட்டல் அமௌண்ட், அடுத்தது கடன் சேவை தொகை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இது 2ஐயும் கட்ட வேண்டி இருக்கும். ஆகவே இவற்றை கட்டுவதற்கு முன்னரை விடவும் கூடுதலாக வரி விதிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு காணப்படுகின்றது. ஆகவே இவற்றை இந்த கடன்கள் நிவர்த்திக்கு செய்யப்படுகின்ற வரையில் வரிச்சுமை கூடுதலாகவே தான் காணப்படும் என்பது எனது அபிப்பிராயம். எனது சிறு வயதிலே அந்த நேரத்தில் எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு கூறுவார்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் 50,000 கடன் என்று. இவர் அண்மைய காலங்களில் அது 17 லட்சமாக கூறப்பட்டது. இப்பொழுது அண்மையில் ஜனாதிபதி அல்லது ஒருவர் கூறிய விடயம்தான், இன்னும் ஒரு மாதத்தில் அது 18 லட்சமாக மாறக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு காணப்படுகின்றது. அதாவது இந்த கடன் தொகை என்பது கூடிக்கொண்டே போகுதே தவிர இது குறையும் சாத்தியம் இல்லாத இருக்கிறது போல தான் தெரிகிறது. அப்போ இந்த வரி என்பதும் எந்தளவுக்கு எவ்வளோ காலத்துக்கு செல்லும் என்பது குறிப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். உலகில் எந்த ஒரு நாட்டிலும் வரி இல்லாத ஒரு சூழல் இல்லை. மாறாக அந்த நாட்டில் இயற்கை வளங்கள் மூலமாக வருமானம் ஈட்டுகின்ற சந்தர்ப்பத்தை தவிர, நீங்கள் உதாரணமாக மத்திய கிழக்கு நாடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த நாடுகளிலே அதிகளவான பெட்ரோலிய வளங்கள் காணப்படுகின்றது அல்லது பெட்ரோலிய வாயு காணப்படுகின்றது. இவற்றை விற்பனை செய்வதன் மூலமாக அரசாங்கம் தனக்கு தேவையான வருமானத்தை ஈட்டிக்கொள்கின்றது. எங்களது நாட்டில் அவ்விதமான வளங்கள், அரசுக்கு சொந்தமான வளங்கள் காணப்படவில்லை. ஆகவே அரசுக்கு தேவையான வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரே மூலம் அரச வரி மூலம்தான். ஆகவே வாழும் காலமெல்லாம் வரியை செலுத்த வேண்டிய தேவைப்பாடுடையவர்களாக, பொறுப்புடையவர்களாக நாங்களும் எமக்கு பின்னர் வருகின்ற சந்ததியினரும் காணப்படுகின்றோம். நன்றி நஃபீல் அவர்களே. நான் நினைக்கிறேன் இதுவரை பேசியதில் ஏதாவது விடுபட்ட ஏதாவது ஒரு விடயம் இருக்கின்றதா? ஏதாவது இன்னும் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கின்றதா? விசேடமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்றால், அரசாங்கம் அண்மைய காலங்களில் எல்லோரையும் வரிக்காக பதிவு செய்து கொள்ளுமாறும் வரி இலக்கத்தை பெற்றுக்கொள்ளுமாறும் வருத்தமானியூடாக அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. 18 வயது அடைந்த ஒவ்வொரு தனிநபரும் டின் என்று சொல்லுகின்ற வரி அடையாள இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்வரும் காலங்களிலும் இப்பொழுதும் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. நீங்கள் ஒரு வாகனத்தை கொள்வனவு செய்து அதை ஆரம்பியில் பதிவு செய்கின்ற பொழுது அல்லது ஒரு வங்கியில் வங்கி கணக்கொன்றை திறக்கின்ற பொழுது, வேறு எதுவும் பொருளாதார கொடுப்பனங்களை செய்கின்ற பொழுது, லீஸ் ஒன்றை பெற்றுக்கொள்ள செல்லுகின்ற பொழுது, காணி ஒன்றை பதிவு செய்ய முற்படுகின்ற பொழுது இந்த டின் நம்பர் மிக அத்தியாவசியமான ஒரு ஆவணமாக அந்தந்த இடங்களில் கோரப்படும். ஆகவே டின் நம்பர் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் ஒருவருடைய வருமானம் வருடத்திற்கு அல்லது மாதம் ஒன்றிற்கு 1,50,000 அல்லது 18 லட்சத்தை வருடத்துக்கு 18 லட்சத்தை விஞ்சுகின்ற பொழுது அவர் இந்த நாட்டின் சிட்டிசன் என்ற வகையில் இந்த நாட்டிற்குரிய பொறுப்பை, கடமையை செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் இதுவரை காலமும் இலவச கல்வியை பெற்றிருக்கின்றோம். ஆகவே அவற்றை அடுத்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டுமா இருந்தால்
இந்த வரியை செலுத்துவதனூடாக இந்த இலவச கல்வி முறையை தொடர முடியுமானதாகவும் இலவச சுகாதார சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் எமக்கு மாத்திரமல்ல இது பின்னுக்கு வருகின்ற சந்ததியினர் ஜென்ரேஷனுக்கும் செய்து கொள்ளக்கூடியது. ஆகவே எமது பொறுப்புகளையும் கடமைகளையும் நாங்கள் செவ்வனே செய்வதனூடாக எதிர்கால சந்ததியினரை பாதுகாத்து கொள்ள முடியும். கட்டாயமாக. ஏனென்றால் நிறைய பேர் பார்க்குறது வந்து தாங்கள் வரி வைப்பை செய்து வரியை கட்டாமல் தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து விலகி செல்வதற்காக அப்படி ஒரு பழக்கப்பட்ட சமூகமாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றி எங்களுடைய கலையத்துக்கு வந்து இந்த வரி சீர்திருத்தம் கூட பல விளக்கங்களை தந்த உங்களுக்கு எங்களுடைய அட்வொகாட்டா ஸ்டூடியோ சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அவர்களே. தேங்க்யூ. அட்வொகாட்டா நேயர்களே, உங்களுக்கு நான் நினைக்கின்றேன் இந்த வரிகள் சீர்திருத்தம் தொடர்பான ஒரு முழுமையான விளக்கங்கள் கிடைத்திருக்கும். ஏதாவது ஒரு விடயம் விடுபட்டு இருந்ததாக நீங்கள் கருதினால் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வகையிலே அந்த கருத்துக்களை நாங்கள் பார்த்து ஏதாவது விடுபட்டிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அடுத்து வரும் நிகழ்ச்சியில் அதனை இணைத்துக்கொள்ள நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதுவரை எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.